தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இவரோட முதல் திரைப்படம் ஜென்டில்மேன். 1993ஆம் ஆண்டு அர்ஜுன வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் பிளாக்பஸ்டர் ஹிட்டானது. இவரோட இரண்டாவது திரைப்படம் காதலன். 1994ஆம் ஆண்டு பிரபுதேவாவை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் காதலன் திரைப்படம் சூப்பர் ஹிட்டானது. இவரோட அடுத்த திரைப்படம் இந்தியன். 1996ஆம் ஆண்டு கமல்ஹாசனை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் அந்த டைம்ல செம்ம பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்தியன் திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டானது. அடுத்த திரைப்படம் ஜீன்ஸ். 1998ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துல பிரசாந்த் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த டைம்ல அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம்னா அது ஜீன்ஸ் தான். இந்த படத்துக்கும் நல்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஜீன்ஸ் படம் பிளாக்பஸ்டர் ஹிட்டானது. இவரோட ஐந்தாவது திரைப்படம் முதல்வன். 1999ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துல அர்ஜுன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் முதல்வன் திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட்டானது. அடுத்த திரைப்படம் நாயக். இது முதல்வன் படத்தோட ஹிந்தி ரீமேக். 2001ஆம் ஆண்டு அனில் கபூரை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. ஆனா இந்த படத்துக்கு அங்க விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் வந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் நாயக் படம் ஃபிளாப் ஆகிடுச்சு. இவரோட ஏழாவது திரைப்படம் பாய்ஸ். 2003ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துல புதுமுக இளம் நடிகர்களை வச்சு இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு இப்போ ரசிகர்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனப்ப கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பாய்ஸ் படம் ஆவரேஜான வெற்றியை தான் பெற்றது. இவரோட அடுத்த திரைப்படம் அந்நியன். 2005ஆம் ஆண்டு விக்ரமை வச்சு இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்ல அந்நியன் திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த திரைப்படம் சிவாஜி. 2007ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சுதுங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல சிவாஜி படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டானது. 2010ஆம் ஆண்டு மீண்டும் சூப்பர் ஸ்டார் கூட்டணியில ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்த எந்திரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. பாக்ஸ் ஆபீஸ்ல எந்திரன் திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. அடுத்ததா 2012ஆம் ஆண்டு விஜய வச்சு நண்பன் படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துக்கும் பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்ல நண்பன் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து 2015ஆம் ஆண்டு விக்ரமை வச்சு ஐ திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு செம்ம பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. 2018ஆம் ஆண்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு வெளியான 2.0 படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால அதிக கலெக்ஷன் எடுத்த படங்களின் லிஸ்ட்ல முதல் இடத்தில் இருப்பது இந்த படம்தான். அடுத்ததா 2024ஆம் ஆண்டு கமல்ஹாசனை வச்சு இந்தியன் படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே மோசமாதான் வந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் படுதோல்வி அடைந்தது. கடைசியா ராம்சரனை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்ஸ்டாக தான் கிடைச்சுது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படமும் ஃபிளாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரணும்னா அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.